இலங்கையில் உள்ள அந்த அதாவது தமிழர் பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திரிகோணமலை துறைமுகம் என்பது ஒரு கேந்திர துறைமுகம். சிட்னி, ஆஸ்திரேலியா சிட்னி துறைமுகம் உலகத்திலே இயற்கையான துறைமுகம். 2வது துறைமுகம் வந்து திரிகோணமலை, தமிழர் வாழும் பகுதி அங்கே கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றது. அந்த துறைமுகம் யார் கையில் இருக்கின்றதோ அவர்தான் தென்கிழக்கு ஆசியாவின் வல்லரசு நாடாக திகழும் என்று நெப்போலியனே சொன்னது உண்டு. அப்படிப்பட்ட துறைமுகம். அந்த துறைமுகத்தை நிக்சன் கைப்பற்ற நினைத்தார். இலங்கையில் உள்ள துறைமுகத்தை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் எண்ணெய் கிடங்குகள் அமைக்கவும் திட்டமிட்டிருந்தார். அதே துறைமுகத்தை இந்தியா கையில் எடுக்க வேண்டும், குத்தகைக்கு எடுக்க வேண்டும் இந்திரா விரும்பினார். இப்ப இப்படியான நிலையில் சரி இலங்கையை சரி பண்ண வேண்டும் என்று இந்த தீவை அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்த முறை சரியில்லை. சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பாக இந்திரா காந்தி கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வருகின்றேன். 1973 கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது இந்த பிரச்சனை குறித்து இந்திரா தெரிவித்திருந்தார். அன்றைக்கு சுவரன் சிங் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதே மாதிரி வெளிவிவகார செயலாளர் கேவல் சிங் என்பவர், இவங்க 3 பேருமே கலைஞரிடம் நாங்க இலங்கைக்கு கொடுக்க போறோம், இன்னென்ன சூழ்நிலை புவி அரசியல கொடுக்க போறோம்னு கலைஞர்கிட்ட சொன்னது உண்டு. அதை யாரும் மறுக்கல. அதற்கு பிறகு 74 கட்டத்தில் அந்த தீவை கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னைக்கு கேவல் சிங் வந்தார். அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞரை சந்தித்ததும் உண்டு. அருகாமையில் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் சபாநாயகமும் உள்துறை செயலாளர் SP அம்ப்ரோஸ் 2 பேருமே ஹானஸ்ட் ஆபீசர்ஸ். அவங்கள வச்சுட்டு மினிட் ரெக்கார்ட் பண்ணி கேவல் சிங் சொல்லிட்டு போனது உண்டு. சொல்லிட்டு போனது உண்டு கலைஞருடைய கவனத்துக்கு. ஆனா கலைஞர் என்ன சொன்னாரு, இந்த பிரச்சனைகள்லாம் பத்திரிகையில் செய்தியாக வருகின்றன. கலைஞர் மதுரையில் பேசுகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், திருச்சிராப்பள்ளியில் பேசுகிறார், தஞ்சாவூர் பாபநாசத்தில் பேசுகிறார். அப்போது இந்த 3 கூட்டங்களிலும் கலைஞர் என்ன சொல்கிறார் என்றால் 74 நான் தான் தமிழகத்தின் முதலமைச்சர், கச்சத்தீவு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் குடிக்கின்றார்கள், பத்திரிகை செய்தியாக நான் அறிகின்றேன் என்று கலைஞர் பேசியது உண்டு இந்த 3 ஊர்களில். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கச்சத்தீவை எந்த காலமும் இலங்கைக்கு கொடுக்க கூடாது என்று கண்டன கூட்டங்களும் தமிழகம் எங்கும் நடத்தப்பட்டன. அதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் சென்னை கோட்டையில், அதாவது தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட்டது முதலமைச்சர் தலைமையில். அந்த கூட்டத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பொன்னப்ப நாடார் கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே, அதே போல எதிர்கட்சி தலைவர் பொன்னப்ப நாடார், ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ், அதான் எதிர்கட்சியாக இருந்தது. ஆளும் இந்திரா காங்கிரசின் தலைவர் நான் சொன்னனே அந்த ராமையா தலைவர், 2 காங்கிரஸ் பிளவுபட்ட நேரம். அதே போல சுதந்திரா கட்சி, திருப்பூர் மொய்தீன், இவர் அப்துல் சமத் முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக் சந்தானம், மாப்போசி தமிழரசு கட்சி, இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் அதுல கலந்துக்கிறாங்க. இவ்வளவுதான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் இருந்த ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் இருந்தது சந்தானம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் திமுக வந்து பிரிஞ்சு வந்துட்டார். எம்ஜிஆர் சார்பில் அதிமுக சார்பில் அன்றைக்கு தலைமை கழக செயலாளராக இருந்த அரங்கநாயகம் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். தாமதமாக தான் வந்தார். வந்தவர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்துட்டு வெளிநடப்பு செய்து விட்டார். அந்த கூட்டத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க கூடாது, வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இந்திரா காங்கிரஸ், அதாவது ரூலிங் காங்கிரஸ், இந்திரா தலைமையில் இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ், ராமையா அதன் தலைவர் ராமையா அதை ஆதரித்தார். ஆனால் பக்தவச்சலம், முன்னாள் முதல்வர் பக்தவச்சலமும் மத்திய அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அதை இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்தார்கள், கொடுக்கலாம் என்றால். ஆனால் ராமையா கொடுக்க கூடாது என்று அனைத்து கூட்டத்தில், கலைஞர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஆதரவு தெரிவித்தார். பிறகு கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தீர்மானம் என்னவென்றால், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஆனால் கலைஞரிடம் இது தெரிவிக்கப்பட்டது என்பது உண்மைதான், அது மாற்று கருத்தல்ல. இதுதான் வரலாறு. அதற்கு பிறகு 1974 அந்த ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகளை சொல்ல வேண்டும்.